நடத்தி வர வேண்டும் போன்ற பௌத்தத்திற்கும் இந்து மதத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்து மதத்திலே கொண்டு போய் எங்களை சேர்க்காதீர்கள் என்றாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்றளவும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் கூட ஆர்டிக்கல் 25 இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்து மதத்துடன் அந்த சீக்கியமும் பௌத்தமும் இந்து மத வரையறைக்குள் இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குடுவாஞ்சேரியிலே கடந்த வாரம் நடந்தப்பட்ட அந்த கூட்டத்தின் தீர்மானத்திலே எங்களை இந்துக்களோடு சேர்க்காதீர்கள், செப்பரேட் நாங்கள் எலிமெண்ட் என்பதாக கூடுவாஞ்சேரியிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் பௌத்த மாநாட்டிலே. ஆக இப்படி நம்முடைய தீர்மானமெல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. அதை மீண்டும் நினைவுறுத்தி இந்த மாநாட்டிலே நாம் அந்த தீர்மானங்களை முன்மொழிந்து அதை நாம் அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும், நிவாரணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மட்டுமே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக 1952 அக்டோபர் 12 வேலூர் முனிசிபல் ஹாலில் பண்டிதமணி அப்பாதுரையார் அவர்களுடைய தலைமையிலே 6வது மாநாடு நடந்திருக்கிறது. அப்படி அந்த மாநாட்டிலே 8 ஆரங்கள் நிறைந்த ஒரு தர்ம சக்கரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், மீண்டும் சவுத் இந்தியா புத்திஸ்ட் அசோசியேஷன்களை ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும், அதே போல் ஒரு பௌத்த விகார் கட்டுவதற்காக வேலூர் கலெக்டரை கேட்டுக்கொள்ள வேண்டும், இது போல பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அரசாங்க ரேஷன் கடைகளிலே நம்முடைய மக்களுக்கு மலிவு விலையிலே பொருட்களை கொடுக்க வேண்டும், பிறருக்கு கொடுப்பதை போட அல்லாமல் வீக்கர் செக்ஷன் நமக்கு குறைந்த விலையிலே ரேஷன் கடைகளிலே பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல் ஜப்பான் டோக்கியோவிலே நடைபெற்ற 2வது வேர்ல்டு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸிலே நம்முடைய இந்திய தலைவர், இந்திய ரெப்ரசன்டேட்டிவ் PN ராஜ்போஜ் அவர்கள், ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரி அவர்கள் அங்கு போய் பேசி பௌத்தத்திலே திரும்புவது மட்டுமே நமக்கு விடுதலை தேடித்தரும் என்பதை அங்கே பேசிவிட்டு அதை நடைமுறைக்கு படுத்த வேண்டும் என்பதாக அவர் சொன்னார்கள். அதை கூட ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இறுதியாக 1958 ஜூலை 13 வேலூர் டவுன் ஹாலிலே ஒரு தாலுகா பௌத்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. தலைவராக இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் N. சிவராஜ் அவர்கள் தலைமை வகித்திருக்கிறார்கள். பரம்பூஜர் போதிசத்வர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருடைய திருக்குமாரர் யஷ்வந்த்ராவ் அம்பேத்கர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போல டெல்லி பாராளுமன்ற உறுப்பினராக விளங்கிய இந்திய குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் பாரிஸ்டர் கோபரகடே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல கர்நாடக மாநிலத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தத்தா அவினாஷ் கட்டி அவர்கள் கூட அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சீரிய பொறுப்பை பள்ளிகொண்டா தளபதி M. கிருஷ்ணசாமி அவர்கள் ஏற்று நடத்தியிருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் நாம் நடத்திய ஒரு மாநாடு அப்படியே அடங்கி போயிருந்த நேரத்திலே அன்பு பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய குமாரர் ஜீவன் பிரசாத் அவர்கள் இறந்து பட்ட போது துடித்து அந்த இறப்பிலிருந்து கூட இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யும் என்ற ஒரு அளப்பரிய பணியை ஆற்ற வேண்டும் என்று வேலூரிலே ஒரு மகாநாடை கூட்டினார்கள், பௌத்த மாநாடு. அந்த மாநாட்டிலே நானெல்லாம் கலந்து கொண்டு அரியதொரு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளே அவர்களுக்கெல்லாம் உதவி புரிந்து அவர்களுடைய உதவி பெற்று கூட அந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு கூட பல கால இடைவெளி, அவருக்கு உடல்நலம் குன்றியிருந்தது, தொய்வு கண்டிருந்தார்கள். ஆனால் எப்படி ஒரு போதி பகவன் புத்தர் சொல்லுகிறார்களோ, ஒரு கூட்டு பொருள் ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேரும்போது அந்த நிகழ்ச்சி அந்த இது சிறப்படையும் என்று, அதை போல அன்பு இளவல் தினகரன் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை உருவாக்க வேண்டும் என்று இந்த அளவுக்கு 2வது மாநில மாநாட்டை உருவாக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சீரும் சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு
இந்த நிகழ்ச்சியிலே என்னை வாழ்த்துரை வழங்க அழைத்த அன்பு இளவல் தினகரன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவருடன் பணிபுரியும் பௌத்த உபாசக உபாசிகள், ஜெய்பீம் இரவு பாடசாலை மற்றும் அரக்கோணம் பொய்கை ஜெய்பீம் இரவு பள்ளி கூட்டமைப்பு, பௌத்த இயக்க அறக்கட்டளை அரக்கோணம் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் கி ஜீவன் பிரசாத் நினைவு மாணவர் கல்வி அறக்கட்டளை வேலூர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் தங்கவயலின் அனைத்து பௌத்த சங்கங்களின் சார்பாக நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். சங்க செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசினை கூட்டமைப்பின் செயலாளர் பண்பரசன் வழங்குகிறார்கள். பெங்களூர் தம்மாச்சாரி மகாபோதி சொசைட்டியினுடைய தம்மாச்சாரி ஐயா திரு சத்தீசீலன் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். It's pleasure and privilege to be with you on the occasion of the Buddhist conference. First of all, I thank our Banteji, Manorakita Banteji, Bante Anuruddha Banteji, Bante Jodi Banteji, Buddhachari Santima. I pay my respect to Lord Buddha, the Dhamma and Sangha. So I would like to share the Dhamma, a few things. Namo tassa bhagavato arahato samma sambuddhassa. Namo tassa bhagavato arahato samma sambuddhassa. Namo tassa bhagavato arahato samma sambuddhassa. Homage to the Lord, the Buddha. Homage to the Dhamma, the noble teachings of the Buddha. Homage to the Sangha, the noble enlightened disciples of the Buddha. First of all, we will think, what is our life? There are many definitions for the life. I would like to choose the definition is, life is action, nothing but action only. From birth to death, we are dealing with our action. There are three kinds of action: physical action, verbal action, and mental action. So how we can be happy with these actions? So Lord Buddha says in one of the Rahulavada Sutta, I will give only English translations. So we do actions in four kinds. The first action is we make profit to oneself and loss to others. The second category is we do actions, it deals with loss to oneself and profit to others. The third category is we do actions dealing with loss to oneself and loss to others. The fourth category of action is profit to oneself and profit to other. So this is the right action. Whatever actions we do, we should think the action should bring profit to oneself, me, and profit to others also. With this thinking, we have to perform the actions. The fourth action is the
right action so that we can call Dita also a win-win position. The right action is Sheila. Panati pata Veeramani Sikkapatang Samadhiyami. Adinna dana Veeramani Sikkapatang Samadhiyami. Kame sumichachara Veeramani Sikkapatang Samadhiyami. Musavada Veeramani Sikkapatang Samadhiyami. Sura Meraya Majja Appamadattana Veeramani Sikkapatang Samadhiyami. The first Shila, Panati Pata Veeramani Sikkapatang Samadhiyami. I voluntarily undertake the precept of abstaining from killing. That is, I will be non-violent. I will not harm oneself, not to harm others, not to harm any other beings, not even to harm any plants, trees, forest. I will not pollute, I will not damage this environment, I will not pollute these rivers, mountains, totally our Mother Earth. Instead, these are negative ones. The positive one is we have to protect oneself, protect others, save lives, save the life of animals, other beings, help others, protect our environment, protect our rivers, mountains, etc. Wholly we have to protect our Mother Earth. So this is Panati Pata Veeramani Sikkapatang Samadhiyami. Adinna Dana Veeramani Sikkapatang Samadhiyami. That means I voluntarily undertake the precept of abstaining from stealing. That is, I will not steal. I will not take things which is not belongs to me. I will not take things which is not given to me. Instead, I will share things with others. I will be generous. I will share not only money, material, I will share my love, affection, my energy to others. I will do service to others also. I will share my love and affection with all beings. This is the positive quality of Adinna Dana Veeramani Sikkapatang Samadhiyami. The third Shila is Kamesu Michachara Veeramani Sikkapatang Samadhiyami. That means I voluntarily undertake the precept of abstaining from sexual misconduct. Not to have any illegal sexual relationship with others, faithful to wife. The husband should be faithful to his wife, the wife should be faithful to his husband, and upholding the family values, thereby creating civilization. This is real civilization. Kamesu Michachara Veeramani Sikkapatang Samadhiyami. This precept is we have to follow, and we will be happy, our family will be happy, our society will be happy, our country will be happy, thereby creating a beautiful civilization. Musavada Veeramani Sikkapatang Samadhiyami. I voluntarily undertake the precept of abstaining from telling lies. I will not speak harsh words. I will not backbite. I will not gossiping. Instead, I will be truthful. I will speak kind words. I will appreciate others' good things. So this is a very important Shila, because this Musavada Veeramani Sikkapatang Samadhiyami, we will break every day in our life and invite suffering with oneself, suffering in the husband and wife, suffering in the whole family, suffering in the society and the whole country. So this is, if we follow, our family will be very happy family. Sura Meraya Majja Appamadattana Veeramani Sikkapatang Samadhiyami. That means the fifth Shila, I voluntarily undertake the precept of abstaining from taking liquors,
drinks, any drugs which be clouds the mind. Instead, I train my mind, I develop the mind, I shape the mind, I protect the mind and guard the mind. And I will practice meditation and develop my mind. That is the real development that will be beneficial to oneself and benefit to others. The next thing we have to follow samadhi. That is development of concentration. By practicing development of concentration, we achieve calmness. The practice, the technique is anapanasati, that is meditation on breathing. Ana means in breath, apana means out breath. Lord Buddha, Bhagavan has given 40 kinds of meditation technique. Then the vipassana, development of insight, development of wisdom. Through this, we purify our mind, purify our views, we able to see the truth, we penetrate the truth, we can investigate the truth, we can experience the truth, we have to accept the truth, and thereby we liberate ourselves through this samatha and vipassana meditation. We have to develop interpersonal relationship. We are not alone. We are surrounded by so many things. In family, we are surrounded by father, mother, wife, children, sister, brother, so many relationships. We have to develop this interpersonal relationship. What is the tool to develop our interpersonal relationship? That is, Bhagavan has given metta, karuna, mudita, upeka. Metta means loving kindness, karuna means compassion, mudita, appreciative joy, upeka, equanimity. By this, we can create a beautiful, a happy family, and a happy society, and a happy country. The next, Bhagavan has given eightfold path. That is, through which one who practices eightfold path, he liberates himself and help others also to liberate from the total suffering. That is the right understanding. We should have right understanding, right thought, right speech, right action, right livelihood, right effort, right mindfulness, and right concentration. This is the eightfold path, the Attanga Magga. So one who practices eightfold path, he achieves the final goal of liberation. That is the freedom from all suffering, all dukkha. He ends the birth and the death, and he will be no more. Our aim should be the cultivation of mind. That should be the ultimate aim of human existence. So next we have to follow the Shilas. There are 10 unwholesome courses of action. What are these 10 unwholesome courses of action? The first is killing. I will not kill. The second is I will not steal. Third, sexual misconduct. Fourth, false speech. Fifth one, slandering. Sixth, harsh speech. Seventh, frivolous talk. Covetousness, ill will, and a wrong view. These 10 unwholesome courses of action we have to avoid. The 10 wholesome courses of action, this is opposite to the 10 unwholesome axes of action. So I will protect, I will not steal, I will not involve in illegal sexual misconduct, I will speak kind speech, I will not backbite, I will not talk useless talk, I will be generosity, I will practice loving kindness,
I will develop right views. There are other 10 meritorious deeds of action which we Upasakas and Upasikas to develop. We have to practice generosity, giving dana. We have to practice transference of merit. Whatever we gain good deeds, it becomes our merit. We have to share our merits to all our beings. Then rejoicing in others' merit. We have to develop Shila. We have to show our reverence to elders, our monks. We have to do service to our society. Then bhavana. We have to practice meditation. We have to hear the Dhamma. We have to teach the Dhamma also. We have to straightening one's view. With this small Dhamma sharing, I thank the organizers for giving me an opportunity to share a few Dhamma. With this, I thank for your